நைம் மாஸ்டர்னு சொல்ற ஒரு மெகா நிறுவனத்துல தலைவர் அந்த டெண்டரை வின் பண்ணாட்டி அந்த 35 கோடி ரூபாய் இவங்க ரிபன் வெட்டிக்கலாது. வரலாற்றில் முதல் முறையாக வெள்ள தவிர்ப்பும் வெள்ள வெளியேற்ற நடவடிக்கைக்காக புத்தளத்துக்கு இப்படியான ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு நிதி இந்த அரசாங்கத்தில் கிடைச்சிது. இன்றைக்கு அது நடக்காம காசு திரும்பி திரை சரிக்கு போகுது. ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தவர்களாக ஆளுங்கட்சிக்கு வேலை செய்தவர்களாக இருக்கின்றவர்கள் புத்தளத்துக்கு வார காசை பயன்படுத்துறதுக்கு வேலை செய்யுங்க, அவங்கள வேலை செய்ய வைங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இந்த அரசாங்கம் புத்தளம் மாவட்டத்துக்குன்னு நிதிகளை வருடா வருடம் ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கும். அது எம்பி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. ஆனால் ஒதுக்கப்படுகின்ற நிதி எந்த இடத்துக்கு எந்த அளவு எப்படி யாருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள். ஆனால் இவங்க எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அண்மையில் மேகர ரோட்டில் என்பிபியை சேர்ந்த அத்தனை அரசியல்வாதிகளும் ரிபன் வெட்டி கைத்தட்டி கொண்டாடினாங்க. 35 கோடி ரூபாய் அபிவிருத்தியை கொண்டு வந்துக்கிறோம்னு சொல்லி. இந்த அபிவிருத்தியை அவர்கள் கொண்டு வரவில்லை அப்படிங்கிறத நாங்கள் பொறுப்போட சொல்கிறோம். தித்வாக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் எதை முன்னுரிமைப்படுத்தணுங்கிறத அவங்க சொல்லாமல் சும்மா அனுப்புனதால அந்த 35 கோடியில் போடப்பட்டிருக்கிற வடிகால் அமைப்புகள் எடுத்து பார்த்தா மேகர ரோட், மரக்கா ஸ்ட்ரீட், HNB ரோட், அதே நேரம் பீப்புள்ஸ் பேங்க் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் துண்டு துண்டா சில வடிகால்கள் வருவது. நாங்கள் கேட்குறோம், வடிகால் அமைப்பு இல்லாமல் கஷ்டப்படுறது கடையாக்குளம், மணகுண்டு, அதே மாதிரி அல்ஹசனாத் ஏரியா, நூற்பள்ளி ஏரியாலாம் வடிகால் அமைப்பு இல்லாமல் சும்மா கிடக்கிற இடங்கள். அந்த இடங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்படையில்லை. இதே 35 கோடியில் புத்தளத்துக்கு வெளியே சாலியா பாலத்துக்கிட்டே ப்ரொஜெக்ட் இருக்குது, இங்கிட்டு வண்ணாத்தீவில் பக்கம் ப்ரொஜெக்ட் இருக்குது என்று சொன்னால் அவங்க 35 கோடி ரூபா முழுமையாக போட்டிக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், எப்போ காசு ஒதுக்கப்படுதோ அப்போ இருந்து அரசியல்வாதிகள் வேலை செய்யணும், அதிகாரிகளை இயங்க வைக்கணும். இந்த காசு எங்கே போகணுன்னு திட்டமிட்டாதான் அவங்களுக்கு அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த விஷயத்தை கொண்டு வரலாம். இது யாரோ ஒரு ஆஃபீஸர் ரெண்டமாக சூஸ் பண்ணி போட்டதால் அது டெண்டர் கால் பண்ணி நைம் மாஸ்டர்னு சொல்கிற ஒரு மெகா நிறுவனத்தில் தலைவர் அந்த டெண்டரை வின் பண்ணாட்டி இந்த 35 கோடி ரூபாய் இவங்க ரிபன் வெட்டிக்கலாது. அந்த டெண்டரை போட வைக்கிற வேலையை அரசியல்வாதிகள் செய்யணும், அவங்க செய்யலை. நைம் மாஸ்டர் தானாகவே ஒரு நாளைக்கு முன்னுக்கு டெண்டரை போட்டு அதை வின் பண்ண பிறகு மேற்கு கால் பண்ணி சொல்கிறாரு, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நான் வின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அதன் பிறகு என்ன நடக்குது, அந்த ப்ராஜெக்ட் புத்தளத்துக்கு கிடைக்குது. ஆகவே தொழிலதிபர்களும் அதே நேரம் அதிகாரிகளும் ஏதோ ஒரு அடிப்படையில் வேலை செஞ்சு கொண்டு வந்ததை தேசிய மக்கள் சக்தியினர் ரிபன் வெட்டி கொண்டாடுறாங்க. எங்களுக்கு தேவை அது இல்லை. ரிபன் வெட்டுங்க, வெடி போடுங்க, எதையும் செய்யுங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டு ரிபன் வெட்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எந்த கிரவுண்ட் ஒர்க்கையும் செய்யாமல் யாரோ ஒரு ஆளுடைய வேலையை நீங்கள் தொப்பி போட பார்க்குறீங்க. ரெண்டாவது விஷயம், புத்தளத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு நிறைய நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குது டாய்லெட் கட்டுறதுக்கு. புத்தளத்தில் கலாச்சார நிலையத்துக்கு சன்ஸ்கிருதிக மத்தியஸ்தானைக்கு 35 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. புத்தளம் பிரைமரி ஸ்கூலுக்கு 5 லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. என்ரூஸுக்கு 4 லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. வட்டக்கண்டலுக்கு 4 லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. வேப்பமடுக்கு 4 லட்ச ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. புள்ளிஃபரம் ஸ்கூலுக்கு 4 லட்ச ரூபான்னு எத்தனையோ லட்சக்கணக்கான பணங்கள் ஒதுக்கப்பட்டும் இன்றைக்கு அது நடக்காம காசு திரும்பி திரை சரிக்கு போகுது. ஏன்னு சொன்னால் புத்தளத்தில் இருக்கிற ஏஜி ஆஃபீஸில் இருக்கிற டெக்னிக்கல் ஆஃபீஸர் முறையற்ற எஸ்டிமேட்டை கொடுக்குறாரு, பிள்ளையான எஸ்டிமேட்டை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அது எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது. இந்த அதிகாரியை சரியாக வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு, வேலை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளோட கையில் இருக்குது. அரசியல்வாதிகள் அதை செய்யலை. அவை இப்படி பல விடயங்கள் 7 கோடி ரூபா வந்துக்குது கேபி ஆடிட்டோரியம் செய்யறதுக்கு. செய்ய ஏழாதாங்கிற ஒரு சூழலில் குந்திக்கிட்டு இருக்கிறாங்க. செய்ய வைக்கணும், கவர்னர்கிட்ட போய் இது பர்மிஷன் எடுத்து 6 மாதத்தில் செஞ்சு முடிங்கன்னு எடுக்கிற வேலையை ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள் செய்யணும். இது எதையும் செய்யாமல் வைக்கிறாங்க. முதலாவது டாய்லெட்டை காசு போகுது, ரெண்டாவது 35 கோடியில் எத்தனையோ கோடிகள் வெளியே போகுது. புத்தளத்துக்குள்ள காசு, ஃபத்மா ஸ்கூலுக்கு ஒரு பில்டிங் வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பில்டிங் ப்ரப்போசல் எழுதி கொண்டு வந்தது யாரு? ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள் இல்லை. இந்த ஆளும் அரசாங்கம் காசு கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்த ப்ரப்போசலை ஒர்க் பண்ணிட்டு வர்றது ஆஃபீஸர்ஸ். அந்த ஆஃபீஸர்ஸை வேலை செய்ய வைங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தயவு செய்து ஆளும் தரப்பு அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, அதிகாரிகளை வேலை செய்ய வைங்க. அதே நேரம் அந்த அதிகாரிகள் சரியாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்தந்த இடங்களுக்கு நிதியை ஒதுக்கி கொடுக்குற வேலையை செய்யறதுக்கான வேலையை முனைப்பை உங்களோட அதிகாரங்களை பயன்படுத்தி செய்ய வைங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். கடந்த காலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதை செஞ்சாங்க, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வெளிப்படையான விஷயத்தை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.